அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆலயத்திற்கும் தமிழுக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள். இன்றைய நிகழ்வு சிறுகதை கூறுதல். கதையின் தலைப்பு கமலா. இடம் பெங்களூர். காலை நேரம். டீ கடையில் கூட்டம். பெருமாள் நாளிதழ் படித்துக் கொண்டிருந்தார். 22 வயது இளம்பெண் போராட்டம். பிரபல கல்லூரியில் படிக்க இடம் மறுப்பு. படிக்க அனுமதி கிடைக்கும் வரை உண்ணாவிரதம். அடக்கோடுமையே. முருகா, சேதி கேட்டையா? பொம்பளை பிள்ளை படிக்க அலையுது, கலிகாலம் என தலையில் அடித்துக் கொண்டார் பெருமாள். படிப்பில் ஆர்வம் அதிகம். கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பா நாராயணராவ் வேதியியல் படித்தவர். அப்பா போல படிக்க ஆசைப்பட்டார் கமலா. 1933ஆம் ஆண்டு கமலா பம்பாய் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இளநிலை வேதியியல் படித்து முடித்தார். கமலாவுக்கு ஆய்வு செய்ய விருப்பம். இந்திய அறிவியல் நிறுவனத்தில் சேர விண்ணப்பித்தார். தகுதி இருந்தது. ஆனால் கமலா நிராகரிக்கப்பட்டார். பெண்களால் ஆய்வு செய்ய முடியாது என இந்திய அறிவியல் நிறுவன தலைவர் சொன்னார். அனுமதி மறுக்கப்பட்டது. பெண் என்றால் ஆய்வு செய்ய முடியாதா? கமலா கொதித்தார். அந்த அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்தார். வேறு வழி இல்லை. கமலாவிற்கு படிக்க அனுமதி தந்தனர். ஆனால் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. தற்காலிகமாக மட்டுமே படிக்க அனுமதி. 1 ஆண்டு ஆகட்டும். ஆய்வு தரமாக இருந்தால் படிப்பை தொடரலாம். ஆண்களுக்கு இந்த நிபந்தனைகள் இல்லை. கமலாவிற்கு இவை பிடிக்கவில்லை. ஆனாலும் படிக்க வேண்டுமே. ஒத்துக்கொண்டார். இந்திய அறிவியல் நிறுவனத்தில் முதுநிலை ஆய்வு படிப்பு. இதை படித்த முதல் பெண் கமலா. 1 ஆண்டு ஆனது. கமலா தன் திறமையை நிரூபித்தார். 3 ஆண்டுகளில் ஆய்வு படிப்பை முடித்தார். உடனே இங்கிலாந்தில் இருந்து அழைப்பு வந்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பில் சேர்ந்தார். டாக்டர் ரிச்சர்ட் வழிகாட்டினார். உருளைக்கிழங்கில் ஆற்றலை உருவாக்கும் நொதி சைட்டோக்ரோம் சி என கண்டுபிடித்தார். 14 மாதங்களில் ஆய்வு அறிக்கையை 40 பக்கங்களில் சமர்ப்பித்தார். முனைவர் பட்டம் பெற்றார். இந்தியாவிலே வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் கமலா. வரலாற்றில் இடம் பிடித்தார். புதிய நம்பிக்கை ஏற்படுத்தினார். புதுடெல்லி ஹர்டிங் மருத்துவக் கல்லூரியில் பதவி தேடி வந்தது. உயிர் வேதியியல் துறையின் தலைவர் பதவி ஏற்றார். குன்னூரில் உள்ள ஊட்டச்சத்து ஆராய்ச்சி மையத்தின் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் விடுத்த வேண்டுகோளை ஏற்றார். ஏழை மக்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் உணவுப் பொருள் எது என்பதை கண்டுபிடிக்கும் ஆய்வில் ஈடுபட்டார். பல வகை பனை மரங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட நீரா எனும் பானத்தை உருவாக்கினார். அது இனிப்பு பனைத்தேன், பருப்பு மற்றும் அரிசி மாவில் இருந்து தயாரிக்கப்படும் பானம். வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பானம். இது பழங்குடி மக்களின் சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியது. இந்த கண்டுபிடிப்புக்காக விஞ்ஞானி கமலாவிற்கு குடியரசுத் தலைவர் விருது கிடைத்தது. ராயல் அறிவியல் நிறுவனத்தின் இயக்குனர் பொறுப்பும் சாதாரணமாக கிடைக்கவில்லை. தடைகள் இருந்தன. கமலாவின் திறமையால் தான் பதவி தேடி வந்தது. அவரின் ஆய்வு வழிகாட்டி டாக்டர் ரிச்சர்ட் என் மாணவி கமலா வரலாறு படைத்து இருக்கிறார் என அறிவித்தார். கமலாவின் காலத்தில் இந்தியாவில் வெறும் 1% பெண்கள் மட்டுமே பள்ளிக்கு வந்தனர். இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட பெண்கள் படித்தாலும் பட்டம் தரவில்லை. இந்த சூழலில் அறிவியல் படிப்பில் ஆய்வு செய்து சாதனை புரிந்த கமலா பெண்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார். கமலா சோஹோனே. அப்பா நாராயணராவ் ராயல் அறிவியல் நிறுவனத்தின் முதல் பெண் இயக்குனர். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அயராத உழைப்பும் கல்வியும் நம் கனவுகளை நனவாக்கும் என்பதே விஞ்ஞானி கமலா வாழ்க்கை நமக்கு சொல்லு பாடம். நன்றி, வணக்கம்.